நம்மில் சிலருக்கு அல்லது கிறிஸ்தவத்தில் அநேகருக்கு தன்னுடைய நேசத்தை கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அநேகருக்கு இன்றைக்கு இந்த நேச வைராக்கியத்தை தணிக்கக்கூடிய சக்தி இருப்பதாக பிசாசு பொய்யாக காண்பிக்கிறானே. செல்போன், கம்ப்யூட்டர், அல்லது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்டர்நெட். அதை பார்க்கும்போது நிறைய பேர் பயப்படத்தானே செய்யறாங்க. சனியை என்னை விட்டு மாறு. சில நேரங்களில் கிறிஸ்தவங்க சில வாலிப தம்பி மாறிய போன் போட்டு, அண்ணே பிரதர், எங்களால விடவும் முடியல, எங்களால விடவும் முடியல, இயேசுவையும் விட முடியல, சர்ச்சுக்கு போறேன், ஆராதிக்கிறேன், சில நேரங்களில் ஃபாஸ்டிங் கூட போட்டு ஜெபம் பண்ணிக்கிறேன், பட் என்னால இந்த பாவத்தை விட முடியல. மொபைல் போன் மூலமாக, இந்த இன்டர்நெட் மூலமாக என்னை தாக்குற, இந்த இன்டர்நெட் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக என்னை பலன் செய்கிற இந்த பாவங்களை என்னால மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கேளுங்க கேளுங்க, தேவன் மீது வைத்திருக்கிற நேசம் சாதாரண இன்டர்நெட் தடிச்சிருமா? சாதாரணமாக வாழ்க்கையில கிரியை செய்கிற பிசாசு பயன்படுத்துகிற இந்த சமூக வலைத்தளங்கள் உன்னை நிர்மூலமாக்கி விடுமா? தேவன் மீது, கிறிஸ்து மீது வைத்திருக்கிற உங்களுடைய நேசம் எப்படிப்பட்டதென்றால் அது பாதாளத்தை போன்று கொடிதானது, மரணத்தை போன்று வலிது. ஆமென். அருமை சகோதரி சகோதரி, இன்றைக்கு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிற சகோதரிகளே சகோதரர்களே, சில நேரங்கள் அப்படித்தானே சில ஊழியர்களும் கூட இப்படிப்பட்டதான பாவங்களை சிக்கி, நான் ஊழியம் செய்கிறேன், நான் சபையினுடைய மெய்ப்பனாக இருக்கிறேன், ஐ எம் an evangelist, நான் ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் புலம்புகிற காரியங்கள் என்ன? We couldn't overcome this internet sin. எங்களால் இந்த வலைதள பாவங்களை ஜெயிக்க முடியலன்னு புலம்புறவங்க இருக்கிறாங்களே. தேவன் உங்கள் மீது வைத்த அன்பு, தேவன் உங்கள் மீது வைத்த நேசம் அது பாதாளத்தை போன்று கொடிதென்றால், மரணத்தை போன்று வலிதென்றால், நீங்கள் அவர் மீது வைத்திருக்கிற நேசம் இந்த உலகத்திலே பிசாசு கொண்டு வருகிற இவ்விதமான இவ்வளவான பாவங்களினாலே உறைந்து போகக்கூடிய நேசமோ? ஒரு மனிதன் என்னிடத்துல கேட்டு கவனிங்க, ஒரு மனிதன், நான் அனுதினமும் நொறுக்கப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன், கண்களினாலே நான் பாவம் செய்கிறேன், கண்களின் இச்சை என்னை விட்டு மாறவில்லை, கண்கள் இச்சை எப்பொழுது என்னை பலன் செய்கிறது என்று சொல்லி அழுதான் பாருங்க. நிறைய சகோதரிமார்களும் உண்டு பாருங்க, கண்களின் இச்சை என்னை விட்டு ஒழிய மாட்டேங்கிறது. இன்னும் ஒரு சிலர் கூட ஓப்பனாக பேசும்போது, என்னுடைய சபையில சொன்னால், எங்களுடைய பாஸ்டர்கிட்ட சொன்னா, இது வெளியில தெரிஞ்சிருமோ, நாங்க பயப்படுகிறோம், செல்போன் மூலமாய் நான் பார்க்கிற ஆபாச படம் என்ன நிர்மூலமாக்குது, என்னால நிம்மதியா இருக்க முடியல, சபைக்கு போறேன், இயேசுவை ஆராதிக்கிறேன், பட் I couldn't overcome this sin. இந்த பாவங்களை, இந்த பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியல. ஆபாச படங்கள் இயேசுவின் மீது வைத்திருக்கிற அன்பை தனித்து விடுமோ? நாள் ஒரு மனிதன் சொன்னான் பாருங்கள், அவன் தொடர்ந்து ஆபாச படங்களை பார்த்து கொண்டும் கண்களின் இச்சையிலே வீழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய சாட்சி கொஞ்சம் கவனியுங்கள். அவருடைய அழைப்பை கரைப்படுத்தி, அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக பயன்படாமல், கிறிஸ்துவினுடைய அழைப்பை நஷ்டப்படுத்தி, அதை வெளியில் சொல்ல முடியாமல் மிகவும் தவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் இவ்விதமாக சொன்னான். இவ்விதமாக அவன் சாட்சியை சொன்னான். நான் ஒரு நாள் அழுது கொண்டிருந்தேன். அழுவது என்னுடைய வாழ்க்கையில வாடிக்கையான ஒன்று. நான் மீண்டும் இந்த ஆபாச படங்களை பார்ப்பேன், கண்கள் இச்சையிலே தெருவிலே போகிற அல்லது ரோட்டிலே பஸ் ஸ்டாண்டில் பிறரை நான் தவறாக பார்க்கிற அந்த பார்வையில விழுந்து விடுவேன், மீண்டும் வருவேன், ஜெபிப்பேன், அழுவேன், மீண்டும் பாவம் செய்வேன், மீண்டும் அழுவேன், மீண்டும் பாவம் செய்வேன், மீண்டும் அழுவேன், மீண்டும் அந்த படங்களை பார்ப்பேன், மீண்டும் இந்த காட்சிகளை காண்பேன், மீண்டும் பாவம் செய்வேன். ஒரு நாள் தேவனுடைய சத்தம், கிறிஸ்துவனுடைய சத்தம் என் சிந்தைகளிலே தொனிக்கிறதை போல தெரிந்தது. என்னவென்றால், ஒரு பாடலை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எருசலேமின் குமரிகள் என்னை வளைந்தோராய், உம்மில் உள்ள அன்பை என்னை நீக்க முயன்றால் அது கூடுமோ என்கிற அந்த பாடலின் சத்தம் என் செவியிலே தொனித்தது. கிறிஸ்து என்னிடத்தில் பேசுகிறவரை போல காணப்பட்டால் என் சிந்தையில் அவருடைய சத்தம் தொனித்தது. என் மீது வைத்திருக்கிற நேசம் வலைதளங்கள் மூலமாக வருகிற ஸ்திரீகளினாலேயோ அல்லது வலைதளங்கள் மூலமாக வருகிற வாலிபர்களினாலேயோ ஆபாச காட்சிகளினாலோ நீக்க முயலுமோ என்கிற ஒரு கேள்வி எழுப்பினார். அன்றைக்கு தூக்கி எறிந்தேன். இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்காக மகிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுமா? எருசலேமின் குமரிகள்
என்னை வளைந்தோராய் உம்மில் உள்ள அன்பை நீக்க முயன்றால் நீரே போதும், வேற வேண்டாம். எந்த அன்பு இயேசுவே, இந்த மண்ணுக்காக மாணிக்கமான உம்மை விட்டு விடுவேனோ, உம்மை விட்டு விடுவேனோ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காதலி அல்ல, காதலிகள் அல்ல, ஆபாச படம் அல்ல, ஆபாச படங்கள் அல்ல, காதலன் அல்ல, காதலர்கள் அல்ல. இன்றைக்கு பெண்களும் கூட வீழ்ந்து கிடக்கிற இப்படிப்பட்ட காரியங்களில் வீழ்ந்து கிடக்கிற பெண்களையும் கூட நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கும் சொல்லித்தானே ஆக வேண்டும் இந்த ஆலோசனையை. எத்தனை குமாரர்கள் சௌந்தரியவான்கள் என்னை வணைந்து கொண்டாலும் அவர்களுடைய வீட்டில் உள்ள ஆஸ்தியை போல ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படி அவர்கள் முயற்சி செய்தாலும் பேசினாலும் நயங்கட்டினாலும், எருசலேமின் குமாரிகள் என்னை வணைந்தோராய் உம்மில் உள்ள நேசத்தை என்னிலிருந்து நீக்க முயன்றால் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடுவேனோ. ஹல்லேலூயா. இயேசுவைப் போல அழகுள்ள யாரும் இல்லை பூவினி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவைப் போல அழகுள்ள யாரும் இல்லை பூவினி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவிலும் வாழ்க்கையார் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை தட்டி, இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்தோராய் உம்மேல் உள்ள எந்த நன்மை நீக்கம். மீண்டும் சத்தமாய் கரங்களை தட்டி, எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்தோராய் உம்மேல் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். நீரே போதும், வேறே எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் நேசரே, நீ வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, ஈசரே நீ வேகம் வந்து என்னை சேருவே. நீரே போதும்.